வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா இழப்பீடு வழங்க வேண்டும் என்று ட்ரம்புக்கு ஈரான் விதித்த நிபந்தனை. இன்று 6 நிமிடங்கள் இருளில் மூழ்கும் நாடுகள். ரஷ்யா எல்லையில் நிறுத்தப்படும் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்கள். காசாவில் முதல் முறை விமானத்தின் மூலமாக நிவாரணப் பொருட்கள். டீசலுக்கு பற்றாக்குறை, உலக நாடுகளுக்கு எச்சரிக்கை. அமெரிக்காவில் துப்பாக்கிச்சூடு, 4 உயிரிழப்பு. அமெரிக்க வேலைவாய்ப்பு தொடர்பில் ட்ரம்பின் அதிரடி தீர்மானம். அமெரிக்காவிடம் வடகொரியா விடுத்துள்ள கோரிக்கை. அதிவேக ரயில் தடம் புரண்டதில் 30 பேர் படுகாயம். சீனாவில் சீரற்ற காலநிலை, 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வெளியேற்றம். நிலநடுக்கத்தால் இடிந்து விழுந்த தாமிர சுரங்கம், 1 உயிரிழப்பு, 5 பேர் மாயம். பிரித்தானியா புலம்பெயர காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்கா இழப்பீடு வழங்க வேண்டும் என்று ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கு முன் அமெரிக்கா இழப்பீடு வழங்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு திகதி நிர்ணயிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த சூழலில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல்களை முன்னெடுத்தன. அதனால் நமது அணுசக்தி தொடர்பில் பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பதற்கு முன் அமெரிக்கா இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். பேச்சுவார்த்தைகளின் நடுவில் அவர்கள் ஏன் எங்களை தாக்கினார் என்பதை விளக்க வேண்டும் என்றும், எதிர்கால பேச்சுவார்த்தைகளின் போது இத்தகைய தாக்குதலை மீண்டும் செய்ய போவதில்லை என்பதை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும், அவர்கள் செய்த சேதத்துக்கு ஈரானுக்கு இழப்பீடு வழங்குவது அவசியம். பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கு வாஷிங்டனிடமிருந்து நம்பிக்கையை வளர்க்கும் தெளிவான நடவடிக்கைகள் தேவை. குறிப்பாக நிதி இழப்பீடுகள் மற்றும் எதிர்கால ஆக்கிரமிப்புக்கு எதிரான உத்தரவாதங்கள் அவற்றில் பிரதானமானவை. எனவே மக்கள் மத்தியில் பேச்சுவார்த்தைக்கு எதிர்ப்பு உணர்வுகள் மிக அதிகம் என்றும், இனி உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள், அவர்களால் ஏமாற்றப்படாதீர்கள். அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்தால் அது அவர்களின் பிற நோக்கங்களை மறைப்பதற்கான ஒரு மறைப்பு மட்டுமே என்று மக்கள் கூறுகிறார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகம் முழுவதும் இன்று 6 நிமிடங்கள் இருளில் மூழ்கும் வெளியான செய்திகளை நாசா மறுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இன்று நிகழ இருக்கும் சூரிய கிரகணம் இந்த நூற்றாண்டில் நிகழ இருக்கும் மிக நீண்ட சூரிய கிரகணம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. சூரிய கிரகணம் என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் கடந்து செல்லும் ஒரு அரிய வான நிகழ்வாகும். இதில் சூரிய ஒளியத்தை தடுத்து நமது கிரகத்தின் மீது நிழல் விழுகிறது. இவ்வாறாக இன்று நிகழும் இந்த முழு சூரிய கிரகணமும் கிட்டத்தட்ட 6 நிமிடங்கள் வரை வானத்தையும் பூமியின் சில பகுதிகளையும் இருளாக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது பூமியையும் முழுவதும் இருளாக்க ஆக்காது. அந்த வகையில் ஸ்பெயின், ஜிப்ரால்டர், மொராக்கோ, அல்ஜீரியா, துனிசியா, லிபியா, எகிப்து, சூடான், சவுதி அரேபியா, ஏமன் மற்றும் சோமாலியா உள்ளிட்ட 11 நாடுகளில் இதன் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் இது முழு இருளாக மாறாமல் மாலை நேர வெளிச்சம் போல மங்கலான வெளிச்சத்துடன் இருக்கும் என்றும், மற்ற நாடுகளில் இதை காண முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யா எல்லையில் 2 நீர்மூழ்கி கப்பல்களை நிலைநிறுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டொனால்ட் ட்ரம்ப் நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் முயற்சிகள் பலன் அளிக்காததனால் ரஷ்யா மீது பொருளாதார தடையை அமெரிக்க அரசு விதித்து வருவதுடன் ரஷ்யாவிடம் வர்த்தகம் மேற்கொள்ளும் நாடுகளுக்கு நெருக்கடி கொடுத்து வருகின்றது. ட்ரம்பின் எச்சரிக்கையை மீறி ரஷ்யாவிடமிருந்து அதிகளவிலான கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் காரணத்தால் இந்தியாவுக்கு 25% வரி விதித்து ட்ரம்ப் உத்தரவிட்டிருந்தார். இந்தியா மற்றும் ரஷ்யாவின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரங்கள் என்றும் ட்ரம்ப் விமர்சித்திருந்த நிலையில், ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவரும் முன்னாள் அதிபருமான டிமிட்ரி மெட்வெடேவ் ட்ரம்புக்கு பதிலளித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதாவது, ரஷ்யாவுக்கு 50 நாட்கள் 10 நாட்கள் என கேடு விதிக்கும் விளையாட்டை ட்ரம்ப் விளையாடிக் கொண்டிருக்கின்றார். அவர் 2 விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, ரஷ்யா இஸ்ரேலோ ஈரானோ கிடையாது. ஒவ்வொரு இறுதி எச்சரிக்கையும் ஒரு அச்சுறுத்தலாகும். போரை முன்னோக்கி எடுத்து செல்லும் ரஷ்யா உக்ரைனிடையே அல்ல அவரது சொந்த நாட்டுடன் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் ரஷ்யாவின் முன்னாள் அதிபரும் தற்போதைய பாதுகாப்பு கவுன்சில் துணைத் தலைவருமான டிமிட்ரி மெட்வெடேவின் அச்சுறுத்தலுக்கு பதிலளிக்கும் வகையில் 2 நீர்மூழ்கி கப்பல்களை ரஷ்யாவுக்கு பொருத்தமான பகுதிகளில் நிலைநிறுத்த உத்தரவிட்டுள்ளேன். வார்த்தை மிகவும் முக்கியமானவை, அவை எதிர்பாராத விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எனினும் எந்த பகுதிக்கு நீர்மூழ்கி கப்பல் அனுப்பப்பட்டுள்ளது, அவை அணு ஆயுத தாக்குதல் நடத்தக்கூடிய கப்பல்களா என்பது குறித்து ட்ரம்ப் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. காசாவில் முதல் முறை விமானத்தின் மூலம் நிவாரணப் பொருட்களை பிரான்ஸ் போட்டுள்ளது. மனிதநேய நெருக்கடியை சமாளிக்க விமானம் மூலமாக உணவுப் பொருட்களை போட்டதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் காசா மக்களின் பட்டினியை போக்க அங்கே முழுமையாக செல்ல இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி சுமார் 40 டன் உணவுப் பொருட்களை பிரான்ஸ் காசாவில் போட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு உதவிய ஜோர்தான், ஐக்கிய அரபு சிற்றரசுகள், ஜெர்மனி ஆகிய நாடுகளும் பிரான்சுக்கு நன்றி தெரிவித்துள்ளன. ரஷ்யாவின் எண்ணெயிலிருந்து சுத்திகரிக்கப்பட்டு பெறப்படும் டீசலுக்கு தடைகளை விதிப்பது குறித்து ஐரோப்பா பரிசீலிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் இது டீசல் பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. உலக சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $67.33 அமெரிக்க வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $69.67 அமெரிக்க வீழ்ச்சியடைந்துள்ளது. இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் $3.8 அமெரிக்க வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் உள்ள மதுபான சாலை ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். துப்பாக்கிதாரி தப்பியோடிய நிலையில் தேடுதல் நடவடிக்கையை அந்நாட்டு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அமெரிக்காவின் மொன்டானா பகுதியில் உள்ள மதுபான சாலையொன்றில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த பலர் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தாக்குதல்களுக்கான காரணம் குறித்து விசாரணை நடந்து வருகிறது. அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு வளர்ச்சி குறைந்ததை அடுத்து தொழிலாளர் புள்ளியியல் ஆணையர் எரிகா மெக்என்டார்-பெரை உடனடியாக பணிநீக்கம் செய்ய அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மே, ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு வளர்ச்சியில் பாரிய சரிவு ஏற்பட்டதை குறிக்கும் வகையிலான அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இது அமெரிக்க பொருளாதாரத்தை பின்னடைய செய்யும் ஒரு அறிகுறி என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனால் நியமிக்கப்பட்ட தொழிலாளர் புள்ளியியல் ஆணையரை பணிநீக்கம் செய்ய ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார். குறித்த பதவி வெற்றிடத்துக்கு திறமையான ஒருவர் நியமிக்கப்படுவார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸின் வெற்றி வாய்ப்பை அதிகரிக்க தேர்தலுக்கு முன்னர் வேலை எண்களை போலியாக கூறியதாகவும் ஆணையர் மீது அவர் குற்றம் சுமத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா தனது நாட்டை அணுவாயுத சக்தி வாய்ந்த நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என வடகொரிய ஜனாதிபதியின் சகோதரி கோரிக்கை விடுத்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ட்ரம்பின் முதல் ஆட்சி காலத்தைப் போல வடகொரியா தனது அணுவாயுதங்களை கைவிட செய்வதற்காக பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தால் அதை ஏற்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா கடந்த காலத்தை விடுத்து புதிய விடயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். 2018-2019 ஆண்டு அன்று நடைபெற்ற ட்ரம்ப் கிம் உச்சி மாநாடுகளில் சந்திப்புகளில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் சரியான முறையில் செயல்படாததனால் இனி பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நடாத்த முயற்சி செய்யும் நிலையிலேயே அமெரிக்கா பின்வரும் நிலைகளை நன்கு புரிந்து கொண்டு கையெழுத்து நீட்சிக்கு வர வேண்டும் என்றும் இவற்றை தவிர்த்து பழைய நிலையை மீண்டும் முயற்சி செய்வது பொருத்தமல்ல என்றும் அவர் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானிலிருந்து ராவல்பிண்டிக்கு புறப்பட்ட அதிவேக ரயில் ஒன்று தண்டவாளத்திலிருந்து தடம் புரண்டதில் 30 பேர் படுகாயமடைந்துள்ளனர். நேற்று இரவு குறித்த ரயிலானது பாகிஸ்தானின் லாகூரிலிருந்து ராவல்பிண்டிக்கு புறப்பட்டுள்ளது. சுமார் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த ரயிலில் பயணித்துள்ளனர். ஷேகாபுரா ரயில் நிலையத்துக்கு அருகில் சென்று கொண்டிருந்த போது குறித்த ரயிலின் 10 பெட்டிகள் தண்டவாளத்திலிருந்து தடம் புரண்டுள்ளன. இவ்விபத்தில் சுமார் 30 பயணிகள் காயமடைந்துள்ளனர். தகவல் அறிந்த அதிகாரிகள் குறித்த இடத்துக்கு விரைந்து வந்து காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இச்சம்பவம் நிகழ்ந்தது என்று அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சீனாவின் பொருளாதார மையமான ஷாங்காயில் ஹோமே புயல் கரையை கடந்ததனால் பலத்த மழை மற்றும் காற்று வீசியதை அடுத்து கடலோர மற்றும் தாழ்வான பகுதிகளில் இருந்து 2 லட்சம் பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சீனாவின் தலைநகர் பெய்ஜிங் உட்பட பல்வேறு மாகாணங்களில் கனமழை பெய்து வருவதனால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்சீன கடல் பகுதியில் மையம் கொண்டிருந்த கோ மே புயல் நேற்று முன்தினம் கரையை கடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு ஜெஜியாங் மாகாணத்தில் புயல் கரையை கடந்தபோது மணிக்கு 83 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதை அடுத்து பலத்த மழையும் பெய்ததனால் கடலோர மற்றும் தாழ்வான பகுதிகளில் இருந்து 2,83,000 பேர் வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரம் முழுவதும் 1900க்கும் மேற்பட்ட தற்காலிக தங்குமிடங்கள் அமைக்கப்பட்டு அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷாங்காயின் 2 சர்வதேச விமான நிலையங்களில் 640 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதோடு ரயில் சேவைகளிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள நாட்டு சிலி நாட்டில் ஆண்டஸ் மலைத்தொடரில் டெனிட்டி பகுதியில் அரசுக்கு சொந்தமான தாமிர சுரங்கம் உள்ளது. உலகில் மிகப்பெரிய தாமிர சுரங்கங்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த தாமிர சுரங்கத்தில் நேற்று மாலை 5:30 மணியளவில் தொழிலாளர்கள் 15 பேர் வேலை செய்து கொண்டிருந்த நிலையில் அந்த பகுதியில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரெக்டர் அளவில் 5.0 இந்த நிலநடுக்கம் பதிவானது. நிலநடுக்கத்தால் தாமிர சுரங்கம் இடிந்து விழுந்துள்ளது. இதில் சுரங்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்ட நிலையிலும் தகவல் அறிந்து விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் சுரங்கத்தில் சிக்கிய தொழிலாளர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதில் 9 பேரும் உயிருடன் மீட்கப்பட்டதாகவும் ஒரு தொழிலாளி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஆனாலும் இந்த சம்பவத்தில் மேலும் 5 பேர் சுரங்க இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்ட நிலையில் அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பிரித்தானியா அந்நாட்டின் குடியேற்ற சட்டங்களில் பாரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. குடியேறுபவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் விதமான குறித்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. அந்த வகையில் பிரித்தானியாவில் குடியுரிமை பெற தேவையான கால அவகாசம் 5 ஆண்டுகளிலிருந்து 10 ஆண்டுகளாக இரட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் பிரித்தானியாவில் குடியேற ஆங்கில மொழித்தகமை மேலும் கடுமையாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த மாற்றங்கள் குடியுரிமை பெற விரும்பும் வெளிநாட்டு குடிமக்களுக்கு சவாலாக மாறலாம் என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் மிகவும் கடுமையான நடவடிக்கையாக பார்க்கப்படுவதாகவும் மனித உரிமை பாதுகாவலர்கள் தெரிவிக்கின்றனர். இச்சட்டங்கள் விரைவில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு நடைமுறைக்கு வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.